பாப்பாக்கு இன்னையோட எக்ஸாம் முடியுது, அதனால் மதியானமே இன்றைக்கி வந்துடுவா. காலைல ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டக்கடலை மட்டும் வேக வச்சு கொடுத்து விட்டேன். மதியானத்துக்கு வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 12:30 மணிக்கே ஸ்கூலில் சாப்பிட்ட குழந்தையா, அதனால் சீக்கிரம் சமைச்சிட்டு இருந்தேன் வேகமாக. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணான்னா இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வயிற்று ரொப்பிட்டு தூங்கிட்டாங்க படுத்து. ஆனால் எப்படி தான் ஸ்கூலில் சாப்பிட வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்கூலில் மட்டும் சாப்பிட்டதுங்க அந்த குழந்தைங்க. வீட்டில் தான் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்றாங்க. அடுத்த 10 நாள் ஸ்கூலில் இருக்கு சாப்பாடு வைக்கிறதாங்க பெரும்பாடு. நேற்று இவிஎஸ் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து சேட் ஃபேஸ், ஆங்கிரி ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸஸும் வந்துச்சு. அவள் எல்லாத்தையும் படித்தவ ஆங்கிரி ஃபேஸை மட்டும் நீ மட்டும் நான் திட்டுவல்ல, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு மிரட்டுவல்ல, அதான் ஆங்கிரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறா. நம்ம குழந்தைங்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் விளையாடுறோம், ஆனால் திட்டுறது மட்டும் தாங்க ஞாபகத்தை வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்லாம் பார்த்தே பேச வேண்டியதாக இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு எப்பவுமே கவுண்டர் டாப்பை கையோட க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பானா, அவன் எதுக்குள்ளே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இருக்க பார்த்துட்டையும் விளக்கி போட்டுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிரியாணி சூப்பராகவே வந்துருந்துச்சு, நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் உரப்பு தான் கம்மியாகிடுச்சு. தொட்டுக்க பண்ணுறதுக்கு பெருசாக காய எதுவும் இல்லை. நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால எதுவுமே வாங்கலை. அதனால் சிம்பிளாக வத்தல் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டாச்சு.